லெட்ஸ் திங்க் அப்படின்ற இந்த வீடியோ சீரீஸில் இதுக்கு முன்னாடி நம்ம நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்தபோது நடந்த அதிசயத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு, அதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ஸோ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இதை டைரெக்டாக அப்படியே வாசித்தோம் அப்படின்னா நமக்கு தோன்றது என்னென்னா, எல்லாரும் எல்லா டைரக்ஷன்லேருந்து வருவாங்க, வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களோட பந்தி இருப்பாங்க, அதாவது சாப்பிட உட்காருவாங்க அப்படின்ற ஒரு சிந்தை வரும். ஒரு சிலர் இதை கூட அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த இயேசு கிறிஸ்து பேசின அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது என்ன இயேசு கிறிஸ்து சொல்ல வர்றாரு அப்படின்னு. அதாவது கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜனங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி தெளிவாக அந்த நூற்றுக்கு அதிபதியை பற்றி சொல்கிறாரு. இவனோட விசுவாசம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன நமக்கு கற்றுத்தருது? அந்த நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசத்தின் அளவு கூட இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிஞ்சவங்க, இல்லை பிதாவை குறித்து அதிகமாக அறிந்த அந்த யூதர்கள் அந்த நாட்களில் அவங்க இயேசு கிறிஸ்துவை நம்பலை அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்துவ இந்த இடத்துல தெளிவாக நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஸோ அதுக்காக தான் இந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது. வேறு இனத்தை சேர்ந்த மக்கள், இல்லைன்னா அந்த இஸ்ரவேலை சுற்றி இருந்த தேசங்களில் இருந்தெல்லாம் மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க, இல்லை பிதாவை ஏற்றுக்கொள்வாங்க, தேவன் என்ன நினைக்கிறாரோ அவரோட சித்தத்தின்படி செய்வாங்க அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறாரு. அது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பந்தி அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொன்னாலே அவங்களோட மொத்த அந்த ஜெனரேஷன் அதுக்கு கூட, அதாவது ஆபிரகாமோட சந்ததியார் கூட இவங்க எல்லாரும் வெளியிலேருந்து வந்தவங்க எல்லாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவாங்க அப்படின்றது தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. இதை ஈஸியாக அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்ம அதை கற்றுக்கொள்ளும் போது இந்த ஆங்கிளில் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை வாசித்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய சத்தியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம்.